அனைவருக்கும் வணக்கம். குழந்தைகளினால் ஆதாயம் பெறக்கூடிய ஜாதகர்கள் யார் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். நிறைய ஜாதகங்கள்ல கன்சல்டேஷன் சந்தேகம் இது அதிகமாகவே இருக்கு. எதிர்காலத்தில் எனது குழந்தைகள் எப்படி இருக்கும், குழந்தைகளினால் எனக்கு ஆதாயம் உண்டா அல்லது என்னோடு அரவணைப்பாக கடைசி வரைக்கும் பயணம் இருக்குமான்ற கேள்விகள் அதிகமாக கேட்கப்பட்டது. அதை அடிப்படையில தான் இந்த பதிவை நம்ம பதிவேற்றம் செய்யறோம். எல்லோருக்குள்ளயுமே சில பேர் நல்ல நேர்மையாக வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார், ஆனா அவருடைய குழந்தைகள் சமூகத்தில் அவயோகமா பயணப்படும். அதுபோல அவயோகமா சில பேர் பயணப்பட்டிருப்பாங்க, ஆனா அவங்களுடைய குழந்தை நேர்மை வழிகள்ல கௌரவப்பட்டு பெயர் புகழைக்கிறோம். சில குழந்தைகள் சமூகத்துல பெரும் உறுதியாக வலுவாக சாம்ராஜ்யங்களை உருவாக்கும். சில குழந்தைகள் தான் உருவாக்கியுள்ள சாம்ராஜ்யங்களை அழித்து விட்டு செல்லும். எதுவானாலும் ஒரு மனிதன் முதலில் மனிதன் படைப்பது குழந்தைகளாக அமைந்து விடுகிறது விதி பயனின்படி. அந்த வகையில எப்படி கிரகங்கள் இருக்கும் பொழுது குழந்தைகளின் மூலியமாக ஆதாயம் உண்டு. குழந்தைகள் தன்னை விட ஒருபடி மேலோங்கி பொருளாதாரத்திலும் சரி, சமூக சீர்திருத்த அமைவுகளிலும் சரி, ஓரளவுக்கு கௌரவத்தை பெற்றுத்தரக்கூடிய குழந்தைகளாக இருக்கும் என்பதை தான் இந்த பதிவு தெளிவுபடுத்தும். பொதுவாக காரக கிரகம் குரு பகவான். 3 பங்குகளாக ஒரு ஜாதகத்துல குழந்தையினால் ஆதாயத்தை பார்க்கலாம். 5ஆம் இடம் என்பது குழந்தையை குறிக்கிறது. 5ஆம் அதிபதி குழந்தையினுடைய வலுவை குறிக்கிறார். அதுபோல் ஜாதகத்திலே காரகர் குரு. இந்த 3 அமைவுகளும் ஒரு குழந்தையினால் ஜாதகர் ஆதாயம் பெறுவதை உறுதிப்படுத்துகிறது. இந்த 3 அமைவுகளில் ஏதேனும் 2 நன்மையாக இருந்தா கூட போதும், உங்கள் குழந்தை சமூகத்துல உங்களை விட ஒரு வலுவான குழந்தைகளாகவும் ஒரு கௌரவ பெயர் புகழை கொடுக்கக்கூடிய குழந்தைகளாகவும் இருக்கும். இதுல 2 கருத்து. வலுவான குழந்தைன்னும் பொழுது அது நேர்மையா தான் செயல்படணும்னு, அவயோகங்கள்லையும் கூட அந்த குழந்தை செயல்பட்டு வலுவை உறுதிப்படுத்திக்கலாம். எப்பொழுதுமே சுப கிரகங்கள் அதிக தொடர்பு வெல்லும் பொழுது வலுவான குழந்தைகள் நேர்மையில் பயணப்படும். அவயோக கிரகங்கள், அதாவது இருள் கிரகங்கள் என்று வரையறுக்கக்கூடிய ராகுவாகட்டும் சனி ஆகட்டும், இதெல்லாம் முதன்மையான இருள் கிரகம். இந்த முதன்மையான இருள் கிரகங்கள் வலுவாக தொடர்பு கொண்டு விட்டால் உங்களுடைய குழந்தை சமூகத்துல கண்டிப்பா ஏதேனும் ஒரு வகையில அவயோகமா செயல்படும். ஆனா வலுவான குழந்தைகளாக ஜீவனம் பண்ணும். எதுவாயினும் உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில 5ஆம் வீடு, 5ஆம் அதிபதி, இது 2 வலுப்பெற்று அல்லது இதில் 1 வலுப்பெற்று காரகரான குருவும் வலுத்து விட்டார் என்றால் உங்கள் குழந்தைகளினால் கண்டிப்பா கௌரவம் உண்டு. இதுல மாறுபட்ட அமைவுகள்ல குரு வலுக்கல, குரு முழுவதுமாக வலுவிழந்து விட்டார், 5ஆம் இடம் வலுக்கிறது, 5ஆம் அதிபதி வலுக்கிறார்னா குழந்தைகள் வலுவா இருக்கும். ஆனால் உங்களுக்கு காரகத்தின் அடிப்படையில காரகர் வலு இழப்பதனால் அதனால் திருப்தி கிடைக்காது என்பதையும் உறுதிப்படுத்துறோம். அப்போ குரு முழுவதுமாக வலுவை இழந்து விடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும். ஆனா வலு இழந்துட்டாருன்னா உங்க குழந்தைகள் சமூகத்துல பிழைச்சிக்குமா, நீங்க எல்லாமே சர்வே பண்ணிடுமான்னா 5ஆம் இடம் வலுத்தா சர்வே பண்ணிடும், அந்த குழந்தைகள் பிழைத்து விடும். ஆனாலும் கூட குருவுடைய வலு குன்றும் பொழுது அந்த குழந்தைகளினால் உங்களுக்கு பெருமகிழ்ச்சி அடைந்து கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டுடும். ஸோ தமைகள்ல 3 விஷயங்கள்ல 5ஆம் அதிபதி, 5ஆம் இடம், குரு, இந்த 3ல் 2 நன்மையாக இருந்தா கூட சமூகத்துல உங்க குழந்தைகளினால் நீங்கள் மகிழ்ச்சியை அனுபவிப்பீர்கள், பெருமியோகங்களை அனுபவிப்பீர்கள். இதை முழுவதுமாக உணர்வதற்கு ஏன் சொல்றோம் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு கார் இருக்கு, நீங்க பயணப்பட்டா மட்டும்தான் அது பிரயோஜனம். பயணப்படாம நீங்க ஒரே வீட்டுலதான் இருக்க போறீங்க வாழ்நாள் முழுவதும்னா அந்த கார் இருந்து பிரயோஜனம் இல்லை. அதுபோல் 5ஆம் இடத்தோடு தொடர்பு அல்லது குருவோடு தொடர்பு கொண்ட கிரகத்தை செயலதான் குழந்தைகளினால் நீங்கள் பெனிஃபிட் அனுபவிக்க முடியும். இல்லைன்னா குழந்தைகள் நல்ல குழந்தைகள் தான், பெனிஃபிட் அனுபவிக்க முடியாது. அனுபவத்திற்கு தசாபுத்தி வரணும். அந்த வகையில 12 லக்னத்திற்கும் 5ஆம் ஆதிபத்தியம் எது, 5ஆம் இடத்து கிரகம் எதுன்றதை பார்த்தலாம். இது ஒரு பொதுவான ஜெனரல் வீடியோ. புதிதாக நிறைய பேர் வீடியோ பார்க்கலாம். ஏன்னா குழந்தைகளினால் எப்பொழுது ஆதாயம்ன்றதுனால ஒரு ஜெனரல் பப்ளிக் கூட இதை பார்க்க முடியும். அதற்காக 5ஆம் இடம் அப்படின்றது ஒவ்வொரு லக்னத்திற்கும் திரிகோணத்துல ஒரு முக்கியமான இடம், மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இடம். அப்படிப்பட்ட 5ஆம் இடமும் அதிபதியும் நல்லா இருக்கணும். அடுத்தது குரு. குரு எதுவானாலும் ஸ்தானபலத்தோடு இருப்பது எப்பொழுதுமே யோகம் என்பதை உறுதிப்படுத்திக்கிறோம். மேஷ லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்கன்னா சிம்மமும் சூரியனும் நல்லா இருக்கணும். அதுபோல ரிஷபத்தில் ஜனனிச்சிருக்கிறீங்கன்னா கன்னியும் புதனும் நல்லா இருக்கணும். மிதுனத்தில் ஜனனிச்சிருக்கிறீங்கன்னா துலாமும் சுக்கிரனும் நல்லா இருக்கணும். கடகத்தில் ஜனனிச்சிருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விருச்சகமனையும் செவ்வாயும் ஓரளவுக்கு வலுவாக இருக்க வேண்டும். சிம்மத்தில் ஜனனித்திருந்தால் தனுஷும் குருவும் நல்லா இருக்கணும். அதுபோல நீங்க கன்னியில ஜனனிச்சிருக்கிறீங்கன்னா மகரமும் சனியும் நல்லா இருக்கணும். துலாத்திலே ஜனனிச்சிருக்கிறீங்கன்னா கும்பமும் சனியும் நல்லா இருக்கணும். விருச்சகத்திலே ஜனனிச்சிருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக மீனமும் குருவும் நல்லா இருக்கணும். தனுஷிலே ஜனனிச்சிருக்கிறீங்கன்னா மேஷமும் செவ்வாயும் நல்லா இருக்கணும். மகரத்தில் ஜனனிச்சிருக்கிறீங்கன்னா ரிஷபமும் சுக்கிரனும் நல்லா இருக்கணும்.
அதுபோல் நீங்கள் கும்பத்தில் ஜெர்னிச்சிருக்கிறீங்கன்னா மிதுனமும் புதனும் நல்லா இருக்கணும். மீனத்தில் ஜெர்னிச்சிருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கடகமும் சந்திரனும் நல்லா இருக்கணும். இந்த 2 அமைவுகள் சொன்னோம். ஆதிபத்தியமும் சொன்னோம், ஆதிபத்திய கிரகமும். இதில் 1வது ஸ்தான பலம் பெற்று குரு வலுத்துட்டாருன்னா கண்டிப்பா குழந்தை நல்ல ஆதாயம். 3ல 2 இருந்தாலே உங்க குழந்தை சமூகத்துல பொழைச்சிக்கும். ஆனா நீங்க கொஞ்சம் அதுல ஃபேவரை அனுபவிச்சு பார்க்கணும். நீங்கள் வளர்த்த செடியில் இருந்து சற்று உங்களுடைய பழங்களை நீங்கள் ருசித்து பார்க்க வேண்டும், அல்லது அதன் மூலியமாக மன நிறைவை அடைய வேண்டும் என்றால் காரகர் குரு கண்டிப்பாக ஸ்தான பலத்தை முழுவதும் இழந்திருக்க கூடாது. ஏன்னா நிறைய ஜாதகங்கள்லாம் பார்க்காமலே போயிடுறது, பார்க்கறதே இல்லை. குழந்தைகள் எப்படி சமூகத்துல இருக்குன்றத பார்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லை, அல்லது அவர்கள் இருக்கும் வரைக்கும் குழந்தைகள் பெரும் கஷ்டத்தை அனுபவித்து அதன் பிறகு போறதுக்கு காரணம் 5ஆம் இடம் வலுத்துரும். குழந்தைகள் நல்ல குழந்தைகள், வலுவான குழந்தைகள், ஆனால் காரகருடைய வலு குறையும் பொழுது அனுபவிக்க முடியறதில்ல. அதுபோல ஜாதக ரீதியில அந்த குழந்தை நேர்மையாக பயணப்படணும்னா, என்ன சனி பகவான்ட்டோம், அதனால எல்லாருக்கும் கேள்வி இருக்கும். இப்ப 5ஆம் இடம்னு சொன்னோம். இப்ப கன்னி லக்னத்திலாம் பிறந்த மகரமும் சனியும் தான் 5ஆம் இடம். சனி பகவான் வலுத்து இருக்கிறார், பிரச்சனையே இல்லை. குழந்தை சட்டத்துக்கு புறம்பா செயல்படுமானா அந்த சனியோடு சுக்கிர புதன் தொடர்பு கொள்வது, அல்லது காரகர் குரு, கண்டிப்பா குழந்தை நல்ல குழந்தை, எல்லாரும் குழந்தைய விட நேர்மையான குழந்தையா இருக்கும். அவ்வளவுதான். இருள் கிரகம் முழு இருளை பெற்றிருக்க கூடாது. இதுதான் விதி அமைவுகள். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.